ஒரு முறை பிரம்மதேவன் சிவபெருமானை பாக்குறதுக்கு கைலாயம் வரும் பொழுது முருகனை கவனிக்காம போயிட்டாரு. முருகப்பெருமான் கேக்குறாரு, ஐயா உங்க தொழில் என்ன? என்னுடைய தொழில் படைத்தல் தான் அப்படின்னு சொல்றாரு. படைத்தல் எதன் அடிப்படையில நடக்குது? வேதத்தின் அடிப்படையில நடக்குது. வேதம் எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, வேதமா வேதத்தின் அடிப்படையில தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உங்களுக்கு தெரியல இல்லையா, சிறையில போடுங்க அப்படின்னு சொல்லி சிறையில அடைச்சிடுறாரு. படைத்தல் தொழில் அங்க நிக்குது, நிலையா நிக்குது. எந்த படைத்தல் தொழிலுமே நடக்கல. அதுக்கப்புறமா படைத்தல், காத்தல், சம்ஹாரம் செய்தல்ங்க முத்தொழிலையும் முருகப்பெருமானே எடுத்து செய்யறாரு. இத சரி பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான் சுவாமி மலைக்கு வந்து, என்னப்பா பிரச்சனை? இல்லப்பா பிரணவ மந்திரத்தின் பொருள் பிரம்மதேவனுக்கு தெரியல, அதை உணர்த்துவதற்காக. சரி, அவருக்கு தெரியல, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனாலதானப்பா அவரை நான் சிறையில அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லப்பா அப்படின்னு சிவபெருமான் கேட்கும் போது, நீ நில்லப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து முருகப்பெருமான் சொன்னதா புராண கதை சொல்லுது. வயதில் சின்னவனாக இருந்தாலும், எளியவனாக முருகப்பெருமான் இருந்தாலும், அனைத்திற்கும் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கை கட்டி வாய் புத்தி ஒரு சீடன் குரு கிட்ட எப்படி பாடம் கேட்பானோ அவ்வாறு சுவாமி மலையின் தன்னுடைய தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்ததாக சுவாமி மலை குறிப்பிட